கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்தலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். புதன்கிழமை ஆடி மாதம் 8ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு விவேகமுள்ள ஊழியக்காரன். இன்றைய தியான வசனம் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன். தியானம். நீங்கள் கிறிஸ்துவில் இருந்த சிந்தையை தரித்து ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக என்பதை குறித்து கடந்த மாதங்களிலே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே தியானித்து வந்தோம். தேவனுக்கு ஊழியம் செய்கின்றவன் தன்னுடைய பொறுப்புகளை நிறைவேற்றி எஜமானன் இல்லாத நேரத்திலும் தன் எஜமானனுக்கு பயபக்தி உள்ளவனாக இருந்து தன் பண்ணையிலே வேலை செய்யும் ஊழியர்களை விசாரிக்க வேண்டும். அதாவது அவர்கள் செய்யும் அநியாயத்தை நியாயம் என்று கூற வேண்டும், அல்லது அநீதிகளை பாராமுகமாக விட்டுவிட வேண்டும் என்பது பொருள் அல்ல. மாறாக உண்மையுள்ள இருதயத்தோடு அவர்களை வழிநடத்தி அவர்கள் மேல் கரிசனை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இதை குறித்து கர்த்தராகிய இயேசு கூறும் போது, ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன். எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆசைகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்கத் தொடங்கி வெறியரோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டாள். அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். எனவே கர்த்தர் வெளிப்படும் நாளிலே நாம் பாக்கியம் பெற்றவர்களாக காணப்படும்படிக்கு இந்நாட்களிலே நாம் அவர் வருகையின் நாளுக்கென்று எப்போதும் ஆயத்தப்படுகின்றவர்களாகவும் உள்ளத்திலே உண்மையும் உத்தமும் உள்ளவர்களாகவும் நடந்து கொள்ள வேண்டும். ஜெபம் செய்வோம். அநாதி தீர்மானத்தின்படி என்னை அழைத்த தேவனே, உம்மிடம் பெற்றுக்கொண்ட பொறுப்புகளை நல்மனதோடு நிறைவேற்றி முடிக்க எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழிநடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரை.